ஹே நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் கேட்கப் போகும் ஆடியோபுக் இன்னோசென்ஸ், நாலேஜ் அண்ட் வண்டர். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ஓஷோ. இந்த ஆடியோபுக்கில் இந்த புத்தகத்தின் முழு சாராம்சத்தையும் எசன்ஸ் மெதுவாகவும் ஆழமாகவும் நம் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் எளிய உதாரணங்களோடும் ஒரு தமிழ் யூடியூப் ஆடியோபுக் பாணியில் பார்க்கப் போகிறோம். முதலில் இந்த புத்தகத்தில் உள்ள அனைத்து தலைப்புகளையும் ஒருமுறை படித்து விடுகிறேன். அதன் பிறகு ஒவ்வொரு தலைப்பாக மிகவும் ஆழமாகவும் எளிதாக புரியும் வகையிலும் விளக்கமாக பார்ப்போம். இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கப் போகும் தலைப்புகள்: 1. அறிமுகம், நிர்பாவத்தின் இழந்த சொர்க்கம், இன்ட்ரோடக்ஷன், தி லாஸ்ட் பாரடைஸ் ஆஃப் இன்னோசென்ஸ். 2. நிர்பாவமும் வியப்பும், இன்னோசென்ஸ் அண்ட் வண்டர். 3. அறிவும் மனமும், நாலேஜ் அண்ட் தி மைண்ட். 4. குழந்தை போன்ற விழிப்புணர்வை மீண்டும் கண்டுபிடித்தல், ரீடிஸ்கவரிங் சைல்ட்லைக் அவேர்னஸ். 5. வியப்புடன் வாழ்வது, லிவிங் வித் வண்டர். 6. கேள்விகளும் பதில்களும், questions and answers. 7. நிர்பாவத்திற்கான தியானங்கள், meditations for innocence. 8. முடிவுரை, மூலத்திற்கு திரும்புதல், conclusion, returning to the source. சரி, இப்போது இந்த தலைப்புகளை ஒவ்வொன்றாக மிகவும் ஆழமாகவும் நம் அன்றாட வாழ்க்கை உதாரணங்களோடும் புரிந்து கொள்வோம். முதல் தலைப்பு, அறிமுகம், நிர்பாவத்தின் இழந்த சொர்க்கம். இந்த தலைப்பில் ஓஷோ சொல்ல வருவது என்னவென்றால், நாம் எல்லோரும் குழந்தைகளாக இருந்த காலத்தில் இருந்த ஒரு அழகான மனநிலையை வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விடுகிறோம். அந்த மனநிலையே நிர்பாவம், இன்னோசென்ஸ். நிர்பாவம் என்றால் ஒன்றும் தெரியாமல் இருப்பது அல்ல, அது திறந்த மனதுடன் இருப்பது. யாரையும் எதையும் உடனே தீர்ப்பு அளிக்காமல் பார்ப்பது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்க்கையை அனுபவிப்பது. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஒரு சிறிய குழந்தை முதல் முறையாக மழையை பார்க்கும்போது என்ன செய்கிறது? அது மழையை ஆராய்ந்து பார்க்காது. வானிலை அறிக்கையைப் பற்றி யோசிக்காது. உடை நனைந்து விடுமோ என்று பயப்படாது. அது தனது கையை நீட்டி மழைத்துளிகளை தொட்டு பார்க்கும். சிரிக்கும். மகிழ்ச்சியடையும். அந்த அனுபவத்தை முழுமையாக ரசிக்கும். ஆனால் நாம்? மழை வந்தவுடன் டிராஃபிக் ஆகிவிடுமோ, ஆபீஸுக்கு தாமதமாகிவிடுமோ, மொபைல் நனைந்து விடுமோ, ஷூஸ் அழுக்காகிவிடுமோ, கரண்ட் போய்விடுமோ என்று பிரச்சினைகளைத்தான் முதலில் நினைக்கிறோம். இதுதான் ஓஷோ சுட்டிக்காட்டும் மிகப்பெரிய வித்தியாசம். நம் வாழ்க்கையில் தகவல்கள், இன்ஃபர்மேஷன் அதிகமாக சேரும்போது அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்குகின்றன. எல்லாவற்றுக்கும் பதில் தெரிந்திருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் சில நேரங்களில் பதில்களை விட வியப்பே, வண்டர், வாழ்க்கையே அழகாக்குகிறது. பள்ளிக்குச் சென்ற பிறகு மதிப்பெண்கள் முக்கியம். கல்லூரிக்குச் சென்ற பிறகு வேலை முக்கியம். வேலை கிடைத்த பிறகு சம்பளம் முக்கியம். சம்பளம் வந்த பிறகு பதவி உயர்வு முக்கியம். அதற்குப் பிறகு சமூக அந்தஸ்து முக்கியம். இப்படி ஒரு முடிவில்லாத ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது நம் மனதில் இருந்த அந்த எளிய மகிழ்ச்சி எங்கே போய்விட்டது என்று யோசிக்கக்கூட நமக்கு நேரம் இருப்பதில்லை. ஒரு உதாரணம். நீங்கள் கடற்கரைக்குச் செல்கிறீர்கள். உங்களுடன் 5 வயது சிறுவனும் வருகிறான். அவன் கடற்கரைக்குச் சென்றவுடன் சிப்பிகளை சேகரிப்பான். அலை வந்தால் சிரித்துக்கொண்டே ஓடுவான். மணலில் அமர்ந்து மணல் கோட்டை கட்டுவான். ஆனால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? முதலில் மொபைலை எடுத்து சிக்னல் இருக்கிறதா என்று பார்ப்பீர்கள். புகைப்படங்கள் எடுப்பீர்கள். ஆபீஸ் மெசேஜ்களை பார்ப்பீர்கள். நேரமாகிவிட்டதா என்று கடிகாரத்தை பார்ப்பீர்கள். இருவரும் ஒரே இடத்தில் இருந்தாலும் அனுபவம் மட்டும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்? அந்த சிறுவன் நிகழ்காலத்தில் பிரசன்ட் மொமெண்ட் வாழ்கிறான். நாம் எண்ணங்களில் வாழ்கிறோம். ஓஷோ சொல்வது, நிர்பாவம் என்றால் நிகழ்காலத்தில் முழுமையாக இருப்பது. கடந்த காலத்தின் சுமையும் இல்லை. எதிர்காலத்தின் பயமும் இல்லை. இப்போது நடக்கும் வாழ்க்கையை முழுமையாக பார்ப்பதுதான். இன்னொரு எளிய உதாரணம். ஒரு பூ மலர்கிறது. ஒரு குழந்தை அதை பார்த்து, ஆஹா,
எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்கிறது. ஆனால் பெரியவர்கள் என்ன செய்வார்கள்? இது என்ன பூ? என்ன வகை? எவ்வளவு விலை? எத்தனை நாள் இருக்கும்? கூகுளில் தேடிப் பார்ப்போமா என்று தகவல்களைத் தேடத் தொடங்குவார்கள். தகவல்கள் அதிகரிக்கின்றன. ஆனால் முதல் முறை பார்த்தபோது இருந்த அந்த வியப்பு மெதுவாக மறைந்து விடுகிறது. இந்த தலைப்பில் ஓஷோ அறிவு தவறு என்று சொல்லவில்லை. அறிவு மிகவும் பயனுள்ளது. அது நமக்கு வேலை செய்யவும், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும், சமூகத்தில் வாழவும் உதவுகிறது. ஆனால் அறிவே நம் முழு அடையாளமாக மாறிவிட்டால் அங்கிருந்துதான் பிரச்சினை ஆரம்பமாகிறது. அப்போது நாம் எல்லாவற்றுக்கும் பெயர், அடையாளம், தீர்ப்பு கொடுக்க ஆரம்பித்து விடுகிறோம். இவர் நல்லவர்கள், இவர் கெட்டவர்கள், இது சரியூட், இது தவறியூட், இது மதிப்புள்ளதுயூட், இது பயனற்றதுயூட். இப்படி எல்லாவற்றுக்கும் முத்திரை குத்த ஆரம்பித்தவுடன் வாழ்க்கையை புதிதாக பார்க்கும் வாய்ப்பு குறைந்து விடுகிறது. ஓஷோ சொல்லும் சாராம்சம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளையும் முதல் முறையாக பார்ப்பது போல பார்த்தால் வாழ்க்கை முற்றிலும் வேறு மாதிரி உணரப்படும். ஒவ்வொரு காலையிலும் சூரிய உதயம் நடக்கிறது. ஆனால் தினமும் அதை பார்த்து வியக்கும் மனிதர்கள் மிக குறைவு. பறவைகள் தினமும் பாடுகின்றன. ஆனால் அமைதியாக அமர்ந்து கேட்க நமக்கு நேரமில்லை. மரத்தின் இலைகள் காற்றில் அசைகின்றன. குழந்தைகள் அதை ரசிக்கிறார்கள். ஆனால் நாம் கடிகாரத்தை பார்த்து லேட் ஆகிவிட்டதே என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி ஓடும் வாழ்க்கையில் நாம் நிறைய சாதிக்கிறோம். ஆனால் சில சமயங்களில் நம்மையே இழந்து விடுகிறோம். இந்த நிர்பாவத்தை மீண்டும் பெற முடியுமா? ஓஷோ சொல்கிறார், முடியும் ஹூட். ஆனால் அதற்காக மீண்டும் குழந்தையாக மாற வேண்டிய அவசியமில்லை. குழந்தையைப் போல நடிக்கவும் தேவையில்லை. பெரியவராக இருந்தாலும் மனதில் அந்த புத்துணர்ச்சியையும் புதுமையையும் பாதுகாப்பதே முக்கியம். ஒரு நாள் கொஞ்ச நேரம் மொபைலை ஒதுக்கி வைத்துவிட்டு அமைதியாக அமர்ந்து சுற்றியுள்ள உலகத்தை கவனித்துப் பாருங்கள். நீங்கள் மறந்து போன பல உணர்வுகள் மீண்டும் உயிர் பெறும். வாழ்க்கை புதிதாகத் தோன்றும். உங்கள் மூச்சு கூட மிகவும் அமைதியாக உணரப்படும். சிறிய சிறிய தருணங்களின் மதிப்பு புரியும். இதுதான் இந்த அறிமுகத்தில் ஓஷோ நம் மனதிற்கு மென்மையாக நினைவூட்டும் அழைப்பு. வளர்ச்சி முக்கியம். அறிவு முக்கியம். ஆனால் அதைவிட முக்கியமானது நம் உள்ளிருந்த அந்த நிர்பாவத்தை முழுமையாக இழந்து விடாமல் பாதுகாப்பது. அந்த நிர்பாவம்தான் வியப்பிற்கான கதவை திறக்கிறது. வியப்புதான் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கிறது. அதை மீண்டும் கண்டுபிடிக்கும் பயணம்தான் இப்போது தொடங்குகிறது. இரண்டாவது தலைப்பு, நிர்பாவமும் வியப்பும். இந்த இரண்டு வார்த்தைகளும் மிகவும் எளிமையாகத் தோன்றுகின்றன. ஆனால் இந்த இரண்டும் ஒன்றாக சேர்ந்துவிட்டால் வாழ்க்கையை பார்க்கும் நம் பார்வையே மாறிவிடும். இந்த தலைப்பில் ஓஷோ சொல்ல வருவது என்னவென்றால், நிர்பாவம் இருக்கும் இடத்தில்தான் வியப்பு இயல்பாக பிறக்கிறது. வியப்பு இருக்கும் இடத்தில்தான் வாழ்க்கை உண்மையாக உயிரோட்டத்துடன் இருக்கும். ஒரு சிறிய குழந்தை முதல் முறையாக வானவில் பார்க்கிறது என்று நினைத்துப் பாருங்கள். அது உடனே சூரிய ஒளி நீர்த்துளிகளில் பிரதிபலிப்பதால் 7 நிறங்கள் தோன்றுகின்றன என்று அறிவியல் விளக்கம் சொல்லாது. அது அமைதியாக நின்று ஆஹா என்று வியக்கும். அந்த ஆஹா என்பதுதான் உண்மையான வியப்பு. ஆனால் நாம் பெரியவர்களான பிறகு என்ன நடக்கிறது? எதை பார்த்தாலும் முதலில் விளக்கம் வருகிறது. அனுபவம் அதன் பிறகுதான் வருகிறது. நம் மூளை உடனே பதில் சொல்ல ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் சில நேரங்களில் பதில்களை விட அமைதியாக வியப்புடன் இருப்பதே மிகப்பெரிய பரிசு. ஒரு கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு மலைப்பகுதிக்குச் சென்று காலை சூரிய உதயத்தை பார்க்கிறீர்கள். சுற்றிலும் பனி மூட்டம், குளிர்ந்த காற்று. மலைக்குப் பின்னால் இருந்து மெதுவாக உதயமாகும் சூரியன். அந்த நேரத்தில் 2 பேர் இருக்கிறார்கள். ஒருவர் மொபைலை எடுத்து தொடர்ந்து புகைப்படங்கள் எடுக்கிறார். சரியான கோணம், சரியான வெளிச்சம். சமூக வலைத்தளத்தில் போட வேண்டும். எத்தனை லைக்குகள் வரும்?
என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறார். மற்றொருவர் மொபைலை பையில் வைத்துவிட்டு அமைதியாக அந்த சூரிய உதயத்தை மட்டும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அந்த தருணத்தோடு ஒன்றாக கலந்துவிட்டது போல இருக்கிறார். இருவரும் ஒரே சூரிய உதயத்தையே பார்த்தார்கள். ஆனால் ஒருவர் நினைவுகளை மெமோரீஸ் சேகரித்தார். மற்றொருவர் அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்ந்தார். ஓஷோ சொல்வது, வியப்பு என்பது அனுபவம். அதை சேமித்து வைக்க முடியாது. அதை புகைப்படத்தில் முழுமையாக பிடிக்க முடியாது. அதை உணர மட்டுமே முடியும். இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் கொஞ்சம் நேரம் கொடுத்தால் அதற்குள்ளேயே ஒரு மந்திரம் இருக்கிறது. காற்றில் அசையும் மரத்தின் இலை, மலரின் மீது அமரும் வண்ணத்துப் பூச்சி, சிரிக்கும் ஒரு சிறிய குழந்தை, கைகோர்த்து நடக்கும் வயதான தம்பதியினர். இவை அனைத்தும் அன்றாடம் நடக்கும் சாதாரண காட்சிகள்தான். ஆனால் நம் மனம் எப்போதும் பிஸியாக இருப்பதால் அவற்றை பார்க்கும் கண்கள் மெதுவாக மூடிக்கொள்கின்றன. ஒரு எளிய உதாரணம். நீங்கள் தினமும் அலுவலகத்திற்குச் செல்லும் வழியில் ஒரு பெரிய மரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மரத்தை தினமும் கடந்து செல்கிறீர்கள். ஆனால் யாராவது, அந்த மரத்தில் என்ன நிற பூக்கள் பூத்திருக்கின்றன என்று கேட்டால் நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீர்கள். தினமும் பார்த்தாலும் உண்மையில் கவனித்ததே இல்லை. இதுதான் நம் வாழ்க்கை. பார்க்கிறோம், ஆனால் கவனிப்பதில்லை. கேட்கிறோம், ஆனால் உண்மையாக கேட்பதில்லை. வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை அனுபவிக்க மறந்துவிட்டோம். இந்த தலைப்பில் ஓஷோ மீண்டும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். நிர்பாவம் என்பது அறியாமை அல்ல. அறியாமை என்றால் தெரிந்து கொள்ள விருப்பமில்லாத நிலை. நிர்பாவம் என்றால் எவ்வளவு தெரிந்திருந்தாலும் வியக்கும் திறனை மட்டும் இழக்காமல் இருப்பது. ஒரு விஞ்ஞானி இரவு வானத்தை பார்க்கிறார். அவருக்கு நட்சத்திரங்களைப் பற்றியும் தெரியும். விண்மீன் மண்டலங்களைப் பற்றியும் தெரியும். அவற்றின் தூரங்களைப் பற்றியும் தெரியும். ஆனால் அந்த அறிவு இருந்த போதிலும் அவரது மனதில் இன்னும் ஒரு குழந்தையைப் போன்ற வியப்பு இருந்தால் அந்த அறிவு இன்னும் அழகாக மாறிவிடும். ஆனால் அறிவு, நாலேஜ் மட்டும் இருந்து வியப்பு, வண்டர் இல்லை என்றால் வாழ்க்கை கொஞ்சம் வறண்டதாக மாறிவிடும். நம் பள்ளி கல்வி முறை கூட பல நேரங்களில் கேள்விகளை கேட்பதற்கு பதிலாக பதில்களுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. மதிப்பெண்கள் வாங்குவது முக்கியம். சரியான பதிலைச் சொல்வது முக்கியம். ஆனால் வாழ்க்கையின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் அனைத்தும் ஒரு எளிய கேள்வியிலிருந்துதான் ஆரம்பித்திருக்கின்றன. இது ஏன் இப்படி இருக்கிறது? இதற்கு பின்னால் என்ன இருக்கும்? நாம் பார்ப்பதை விட வேறு ஏதாவது இருக்குமா? இப்படிப்பட்ட கேள்விகள்தான் வியப்பின் வேர்கள். ஒரு வீட்டில் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு குழந்தை எப்போதும் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கும். மழை ஏன் பெய்கிறது? நிலா ஏன் நம்மை பின்தொடர்வது போல தெரிகிறது? மீன்கள் எப்படி தண்ணீருக்குள் சுவாசிக்கின்றன? இப்படி தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கும். சில நேரங்களில் அம்மா, அப்பாவுக்கு சோர்வாகத் தோன்றலாம். ஆனால் ஓஷோவின் பார்வையில் பார்த்தால் அந்த குழந்தை மிகவும் ஆரோக்கியமான மனநிலையில் இருக்கிறது. அதற்கு பதில்களை விட ஆராய்ந்து தெரிந்து கொள்ளும் ஆர்வம்தான் அதிகம். ஆனால் நாம் பெரியவர்களான பிறகு என்ன செய்கிறோம்? கேள்விகளை கேட்பதை விட உடனடியாக பதிலை தேடுகிறோம். கூகுளை திறக்கிறோம். 30 நொடிகளில் பதில் கிடைத்து விடுகிறது. ஆனால் அந்த தேடலின் சுவாரஸ்யமும் எதிர்பார்ப்பும் வியப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விடுகிறது. வாழ்க்கை முழுவதும் உடனடி பதில்களால் நிரம்பிவிட்டால் வியப்பிற்கு இடம் மிகவும் குறைந்துவிடும். ஓஷோ சொல்லும் இன்னொரு அழகான கருத்து என்னவென்றால், வியப்பு நிறைந்த மனம் அகங்காரத்தை, ஈகோ, மெதுவாக கரைத்துவிடும். ஏன்? எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பவர்கள் புதிதாக எதையும் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் ஏற்கனவே எல்லாவற்றையும் முடிவு செய்து விடுவார்கள். ஆனால் எனக்கு இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று திறந்த மனதுடன் இருப்பவர்கள்தான் தினமும் புதிதாக கற்றுக்கொள்வார்கள். அதுதான் நிர்பாவம்.
அதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். உண்மையான புத்திசாலித்தனம் என்றால் தகவல்களைச் சேகரிப்பது மட்டும் அல்ல. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை புதிதாக பார்க்கும் திறன்தான். நீங்கள் ஒரு பூங்காவில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். 5 நிமிடங்களுக்கு உங்கள் மொபைலை அணைத்து விடுங்கள். யாரிடமும் பேசாமல் அமைதியாக இருங்கள். பறவைகளின் சத்தத்தை கேளுங்கள். காற்று உங்கள் முகத்தை தொட்டுச் செல்லும் உணர்வை அனுபவியுங்கள். பூக்களின் மணத்தை நுகருங்கள். சிறிது நேரத்திற்குப் பிறகு உங்கள் மனம் மெதுவாக அமைதியாகத் தொடங்கும். அப்போதுதான் சிறிய சிறிய விஷயங்கள் கூட எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று உணர ஆரம்பிப்பீர்கள். இந்த உணர்வை பணம் கொடுத்து வாங்க முடியாது. யாரிடமிருந்தும் கடன் வாங்க முடியாது. இது நம் உள்ளேயே இருக்கும் இயற்கையான ஒரு குணம். ஓஷோ சொல்வது, வியப்பு என்பது ஒரு ஆடம்பரம் அல்ல. அது நம் இயல்பான தன்மை. நிர்பாவம் இருக்கும்போது வியப்பு தானாகவே பிறக்கிறது. வியப்பு வரும்போது நன்றியுணர்வு கிராட்டிட்யூட் உருவாகிறது. நன்றியுணர்வு வந்தால் வாழ்க்கையின் மீது அன்பு பிறக்கிறது. அப்போது சாதாரணமான தருணங்கள் கூட அசாதாரணமான அனுபவங்களாக மாறிவிடுகின்றன. காலை ஒரு தேநீர் குடிப்பது கூட அமைதியான அனுபவமாக மாறலாம். மழையின் மனம் கூட ஒரு கொண்டாட்டமாக உணரப்படலாம். ஒரு குழந்தையின் சிரிப்பு கூட மனதிற்கு ஆழமான மகிழ்ச்சியை கொடுக்கலாம். இவை அனைத்தும் நடக்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு நிபந்தனைதான். நம் மனம் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும். நம் இதயம் திறந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நிர்பாவமும் வியப்பும் ஒன்றாக இணைந்து ஒவ்வொரு நாளையும் புதிதாக பிறந்த நாளைப் போல வாழ நமக்கு வழிகாட்டும். 3வது தலைப்பு, அறிவும் மனமும், நாலேஜ் அண்ட் த மைண்ட். இந்த தலைப்பு கொஞ்சம் ஆழமானது. ஆனால் நம் அன்றாட வாழ்க்கை உதாரணங்களோடு மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளலாம். இந்த அத்தியாயத்தில் ஓஷோ அறிவு தவறு என்று சொல்லவில்லை. அவர் சொல்ல வருவது என்னவென்றால், அறிவு ஒரு சிறந்த பணியாளர், சர்வெண்ட் டூட். ஆனால் அதுவே எஜமானனாக, மாஸ்டர், மாறிவிட்டால் அங்கிருந்துதான் பிரச்சினை ஆரம்பமாகிறது. ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். நாம் அனைவரும் பள்ளிக்குச் செல்கிறோம். கல்லூரிக்குச் செல்கிறோம். புத்தகங்கள் படிக்கிறோம். அனுபவங்களைச் சேகரிக்கிறோம். இவை அனைத்தும் நமக்கு அறிவை கொடுக்கின்றன. அது மிகவும் முக்கியமானது. அறிவு இல்லாமல் ஒரு மருத்துவரால் அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. ஒரு பொறியாளரால் பாலம் கட்ட முடியாது. ஒரு ஆசிரியரால் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. தொழில்நுட்பமும் வளர முடியாது. அதனால் அறிவு மிகவும் மதிப்புமிக்கது. ஆனால் ஓஷோ கேட்கும் கேள்வி வேறு. அறிவு நம் கையில் இருக்கிறதா? அல்லது நாம் அறிவின் கையில் இருக்கிறோமா? இந்த 2 கேள்விகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு எளிய உதாரணம் பார்ப்போம். நீங்கள் கார் ஓட்ட கற்றுக்கொள்கிறீர்கள். ஆரம்பத்தில் ஸ்டீரிங்கை பிடிக்கும்போது முழு கவனம் இருக்கும். கிளட்ச், பிரேக், கியர், மிரர் எல்லாவற்றையும் யோசித்துச் செய்வீர்கள். சில மாதங்களுக்குப் பிறகு அனைத்தும் இயல்பாக நடக்கத் தொடங்கிவிடும். அறிவு உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கிவிட்டது. இது ஆரோக்கியமான நிலை. ஆனால் ஒரு நாள் நீங்கள் அழகான சூரிய அஸ்தமனத்தை பார்க்கிறீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். அப்போது உங்கள் மனம் என்ன செய்கிறது? நாளைக்கு மீட்டிங், இயூஎம்ஹிதை, ஆபீஸ் மெயில், கஸ்டமர் கால், பில் பேமெண்ட் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும். உடல் சூரிய அஸ்தமனத்தின் முன் இருக்கிறது. ஆனால் மனம் வேறு எங்கோ இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் உண்மையில் சூரிய அஸ்தமனத்தை பார்க்கிறீர்களா? இல்லை. உங்கள் எண்ணங்களைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஓஷோ சொல்வது, அறிவு அதிகமாகச் சேரும்போது மனம் இடைவிடாமல் பேசிக் கொண்டிருக்கும் ஒரு இயந்திரமாக மாறிவிடுகிறது. அதற்கு நிறுத்து என்ற பொத்தானே தெரியாது. காலையில் எழுந்தவுடன் எண்ணங்கள். இரவு தூங்கும் வரை எண்ணங்கள். சிலருக்கு கனவில் கூட எண்ணங்கள். இது நமக்கு சாதாரணமாக தோன்றுகிறது. ஆனால் ஓஷோவின் பார்வையில் இது இயல்பானது அல்ல. இது வெறும் பழக்கம். ஒரு வானொலியை, ரேடியோ, கற்பனை செய்து பாருங்கள்.
அது 24 மணி நேரமும் சத்தமாக ஒலித்துக் கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? சிறிது நேரத்திலேயே தலைவலி வந்துவிடும். அதை அணைத்துவிட வேண்டும் என்று தோன்றும். ஆனால் நம் மனம் என்ன செய்கிறது? அது 24 மணி நேரமும் பேசிக்கொண்டே இருக்கிறது. வித்தியாசம் என்னவென்றால், அதை எப்படி அணைப்பது என்று நமக்குத் தெரியவில்லை. இதற்கு ஒரு சுவாரஸ்யமான உதாரணம். நீங்கள் ஒரு நண்பரிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் ஒரு வாக்கியத்தை முடிப்பதற்குள் உங்கள் மனம் பதிலை தயாரிக்க ஆரம்பித்து விடுகிறது. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை முழுமையாக கேட்பதே இல்லை. ஏன்? மனம் ஏற்கனவே பிஸியாக இருக்கிறது. அதனால் உண்மையான கவனித்தல், லிஸ்னிங், நடப்பதே இல்லை. அதேபோல வீட்டில் அம்மா பேசும்போதும், கணவன் மனைவி பேசும்போதும், குழந்தைகள் பேசும்போதும் பல தவறான புரிதல்கள் இதனால்தான் உருவாகின்றன. நம் காதுகள் கேட்கின்றன. ஆனால் மனம் ஏற்கனவே தீர்ப்பை தயாரித்துவிட்டது. ஓஷோ சொல்வது, அறிவு தீர்ப்புகளை உருவாக்குகிறது. தீர்ப்பு வந்துவிட்டால் உண்மையான வாழ்க்கை நம் கண்களிலிருந்து மறைந்து விடுகிறது. ஒரு புதிய ஊழியர் அலுவலகத்தில் சேர்ந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதல் நாளிலேயே சிலர் அவரை பார்த்து முடிவு செய்து விடுவார்கள். இவர் மிகவும் அமைதியானவர். இவருக்கு அதிக ஆணவம். இவர் நட்பாக பழக மாட்டார். ஆனால் ஒரு வாரம் கழித்து பார்த்தால் அவர் மிகவும் அன்பான மனிதராக இருக்கலாம். பிரச்சினை என்ன? அறிவு அல்ல, கடந்த அனுபவங்கள். மரத்தின் முத்திரைகள். ஒருமுறை ஒரு முத்திரை பதிந்துவிட்டால் அதை மாற்றுவது மிகவும் கடினம். இதைத்தான் ஓஷோ வலியுறுத்துகிறார். மனத்திற்கு உறுதியான முடிவுகள், சர்டன்டி, பிடிக்கும். ஆனால் வாழ்க்கையின் இயல்பே நிச்சயமற்ற தன்மை, அன்சர்டன்டி. நாம் எல்லாவற்றிற்கும் ஒரு வரையறை கொடுக்க முயற்சி செய்கிறோம். இந்த உறவு இப்படித்தான். இந்த மனிதர் இப்படித்தான். இந்த சூழ்நிலை இப்படித்தான். ஆனால் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நதியைப் போல. இன்று நீங்கள் பார்க்கும் நதி நாளை அதே நதி அல்ல. தண்ணீர் ஏற்கனவே ஓடிச் சென்றுவிட்டது. அதேபோல மனிதர்களும் தினமும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நம் மனம் பழைய உருவத்தையே சுமந்து கொண்டு இருக்கும். அதனால்தான் பல உறவுகள் உயிரோட்டத்தை இழந்து விடுகின்றன. ஒரு தந்தை தனது மகனை இன்னும் பள்ளி மாணவனாகவே பார்க்கிறார். ஆனால் மகன் ஏற்கனவே முதிர்ச்சியடைந்து விட்டான். ஒரு நண்பன் 10 வருடங்களுக்கு முன்பு நடந்த தவறை இன்னும் மனதில் வைத்திருக்கிறான். ஒரு கணவன் மனைவியைப் பற்றிய பழைய கருத்தை மாற்றிக்கொள்ள மறுக்கிறார். இந்த பழைய அறிவுதான் புதிய அனுபவங்களுக்கு மிகப்பெரிய தடையாகிறது. ஓஷோ சொல்வது, ஒவ்வொரு மனிதரையும் தினமும் கொஞ்சம் புதிதாக பார்க்க முயற்சி செய்யுங்கள். அது எளிதல்ல, ஆனால் சாத்தியமானது. மனம் பழைய கோப்புகளை திறக்கும். இதயம் நிகழ்காலத்தை பார்க்கும். இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு எளிய உதாரணம். உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடலை முதல் முறையாக கேட்கும்போது எவ்வளவு உற்சாகமாக இருக்கும். 5வது முறை கொஞ்சம் குறையும். 100வது முறை அது பின்னணி இசை போலத் தோன்றும். பாடல் மாறவில்லை. மனம்தான் பழக்கத்தை உருவாக்கிவிட்டது. அதேபோல் வாழ்க்கையில் எண்ணற்ற அழகான விஷயங்கள் இருக்கின்றன. சூரிய உதயம், நிலவு, மழையின் மணம், காபியின் நறுமணம், பறவைகளின் குரல், குடும்பத்தின் புன்னகை. இவை அனைத்தும் தினமும் இருப்பதால் நம் மனம் அவற்றை சாதாரண விஷயங்கள் பட்டியலில் சேர்த்து விடுகிறது. ஆனால் உண்மையில் அவை அனைத்தும் அசாதாரணமானவை. மனம்தான் அவற்றை சலிப்பானவை என்று முடிவு செய்கிறது. இந்த தலைப்பில் ஓஷோ இன்னொரு முக்கியமான கருத்தையும் கூறுகிறார். அறிவைச் சேகரிப்பது மிகவும் எளிது. ஆனால் ஞானத்தை, விஸ்டம், வளர்ப்பதுதான் கடினம். அறிவு என்றால் தகவல்கள். ஞானம் என்றால் விழிப்புணர்வு. இவை இரண்டும் ஒன்றல்ல. ஒரு மருத்துவருக்கு மருந்துகளைப் பற்றிய முழு அறிவு இருக்கலாம். ஆனால் நோயாளியின் பயத்தை புரிந்து கொண்டு அன்பாக பேசுவதுதான் ஞானம். ஒரு ஆசிரியருக்கு பாடம் முழுவதும் தெரிந்திருக்கலாம்.
ஆனால் மாணவரின் குழப்பத்தை புரிந்து கொண்டு பொறுமையாக விளக்குவதுதான் ஞானம். ஒரு மேலாளருக்கு நிறுவன விதிமுறைகள் அனைத்தும் தெரிந்திருக்கலாம். ஆனால் ஊழியர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு முடிவெடுப்பதுதான் ஞானம். அப்படியானால் ஞானம் எங்கிருந்து வருகிறது? அமைதியான மனதிலிருந்து, விழிப்புணர்விலிருந்து, கூர்ந்து கவனிக்கும் திறனிலிருந்து. ஓஷோ சொல்வது, மனதை அழிக்க வேண்டிய அவசியமில்லை. மனம் மிகவும் பயனுள்ள ஒரு கருவி. ஆனால் அந்த கருவியை பயன்படுத்துவது நாமாக இருக்க வேண்டும். அந்த கருவி நம்மை பயன்படுத்த ஆரம்பித்துவிடக்கூடாது. நாம் கணினியை பயன்படுத்துகிறோம். வேலை முடிந்ததும் அதை அணைத்து விடுகிறோம். ஆனால் மனம் மட்டும் வேலை முடிந்த பிறகும் நிற்கவே மாட்டாது. அதுதான் மன அழுத்தம். அதுதான் பதட்டம், ஆங்ஸைட்டி. அதுதான் அதிகமாக யோசிப்பது, ஓவர் திங்கிங். கொஞ்ச நேரம் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை மட்டும் கவனித்துப் பாருங்கள். அப்போது உங்கள் மனம் என்ன செய்கிறது என்பது தெளிவாக புரியும். ஒரு எண்ணம் முடிவதற்குள் இன்னொரு எண்ணம் வந்து நிற்கும். அதை வலுக்கட்டாயமாக நிறுத்த வேண்டிய அவசியமில்லை. அதை வெறுமனே கவனித்தாலே போதும். மெதுவாக எண்ணங்களுக்கு நடுவில் சிறிய சிறிய அமைதியான இடைவெளிகள் தோன்ற ஆரம்பிக்கும். அந்த அமைதியில்தான் நம் உண்மையான தெளிவு இருக்கிறது என்பதை ஓஷோ இந்த தலைப்பின் மூலம் நமக்கு நினைவூட்டுகிறார். அறிவு நமக்கு வழிகாட்டலாம். ஆனால் விழிப்புணர்வுதான், அவேர்னஸ், வாழ்க்கையை உண்மையாக அனுபவிக்க உதவுகிறது. மனம் ஒரு நல்ல உதவியாளராக இருக்க வேண்டும். எஜமானனாக இருக்கக்கூடாது. அப்போதுதான் அறிவும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறும். 4வது தலைப்பு, குழந்தையை போன்ற விழிப்புணர்வை மீண்டும் கண்டுபிடித்தல், ரீடிஸ்கவரிங் சைல்ட்லைக் அவேர்னஸ். இந்த தலைப்பின் பெயரைக் கேட்டவுடனேயே ஒரு முக்கியமான விஷயம் புரிந்து விடுகிறது. ஓஷோ சொல்வது, நாம் மீண்டும் குழந்தையாக மாற வேண்டும் என்பதல்ல. குழந்தையைப் போல குழந்தைத்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் அல்ல. அவர் கேட்பது ஒரே ஒரு கேள்விதான். நம் உள்ளே இருந்த அந்த குழந்தையைப் போன்ற விழிப்புணர்வை மீண்டும் கண்டுபிடிக்க முடியுமா? அதை மீண்டும் நம் வாழ்க்கைக்குள் கொண்டு வர முடியுமா? அதுதான் இந்த அத்தியாயத்தின் மையக் கருத்து. ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். ஒரு சிறிய குழந்தை நடக்கும்போது அதன் ஒவ்வொரு அடியும் ஒரு புதிய கண்டுபிடிப்பு. ஒரு வண்ணத்துப் பூச்சியை பார்த்தாலும் மகிழ்ச்சி. ஒரு சிறிய கல் கிடைத்தாலும் ஆர்வம். ஒரு குட்டை தண்ணீரை பார்த்தால் அதை தொட்டுப் பார்க்க வேண்டும் என்ற ஆசை. அதற்கு இந்த உலகமே ஆராய வேண்டிய ஒரு பெரிய புதையல் போல இருக்கும். ஆனால் நாம் தினமும் அதே சாலையில் நடக்கிறோம். அதே அலுவலகம், அதே வீடு, அதே வாழ்க்கை. சில நாட்களுக்குப் பிறகு வாழ்க்கையே போரடிக்கிறதையோ என்று சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் உண்மையான கேள்வி என்ன? வாழ்க்கை சலிப்பாக மாறிவிட்டதா? இல்லை. நம் விழிப்புணர்வுதான் தூங்க ஆரம்பித்துவிட்டது. ஓஷோ சொல்வது, வாழ்க்கை எப்போதும் புதிதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதை பார்க்கும் நம் பார்வைதான் பழையதாகிவிடுகிறது. ஒரு எளிய உதாரணம். நீங்கள் தினமும் வீட்டின் பால்கனியில் அமர்ந்து காலை தேநீர் குடிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக மொபைலை பார்த்துக் கொண்டே தேநீரை குடித்து விடுவீர்கள். ஒருநாள் மட்டும் மொபைலை அறைக்குள் வைத்துவிட்டு அமைதியாக வெளியே அமர்ந்து தேநீர் குடித்துப் பாருங்கள். காற்று உங்கள் முகத்தை எப்படி தொட்டுச் செல்கிறது? பறவைகளின் குரல் எப்படி ஒலிக்கிறது? தேநீரின் மனம் எப்படி இருக்கிறது? சூரிய ஒளி மெதுவாக வீட்டிற்குள் எப்படி பரவுகிறது? இந்தச் சிறிய விஷயங்கள் எல்லாமே முதல் முறையாக பார்ப்பது போல தோன்றும். அதுதான் குழந்தையைப் போன்ற விழிப்புணர்வு. அது புதிய உலகத்தை உருவாக்குவது அல்ல. ஏற்கனவே இருக்கும் வாழ்க்கையை புதிதாக பார்க்கும் திறன். இந்த விழிப்புணர்வின் மிகப்பெரிய எதிரி பழக்கம், ஹேபிட். பழக்கம் மிகவும் பயனுள்ளது. காலையில் பல் துலக்குவது பழக்கம். கார் ஓட்டுவது பழக்கம். தட்டச்சு செய்வது பழக்கம். இவை அனைத்தும் நல்லவை. ஆனால் வாழ்க்கையையும் ஒரு பழக்கமாக பார்க்க ஆரம்பித்துவிட்டால் அனுபவம் மறைந்து விடுகிறது. ஒரு கற்பனை செய்து பாருங்கள். ஒரு கணவன் 20 வருடங்களாக மனைவியுடன் வாழ்கிறார்.
ஒருநாள் அவர் மனைவி சிரிக்கும்போது அவர் அந்தச் சிரிப்பை உண்மையாக கவனிக்கிறாரா? அல்லது இது தினமும் நடப்பதுதானே என்று கவனிக்காமல் விடுகிறாரா? ஒரு அம்மா தினமும் சமைக்கிறார். குடும்பத்தினர் அந்த உணவை உண்மையாக ரசித்துச் சாப்பிடுகிறார்களா? அல்லது வழக்கம் போல சாப்பிட்டுவிட்டு எழுந்து செல்கிறார்களா? நமக்கு ஒரு விஷயம் மிகவும் பழக்கமானதாகிவிட்டால் அதற்கான பாராட்டும் குறைந்து விடுகிறது. ஆனால் விழிப்புணர்வு இருந்தால் பழக்கமான விஷயங்கள் கூட மீண்டும் அழகாகத் தெரியும். ஒரு சிறுவன் வண்ணக் கிரையான்களை எடுத்து ஓவியம் வரைகிறான். அவன் முழுமையான ஓவியத்தை வரைய வேண்டும் என்று நினைப்பதில்லை. அவன் வரைவதையே ரசிக்கிறான். நிறங்கள் கலந்தாலும் பரவாயில்லை. வடிவம் சரியாக வராவிட்டாலும் கவலையில்லை. அவனுக்கு பயணம்தான் மகிழ்ச்சி. ஆனால் நாம் எந்த வேலையை தொடங்குவதற்கு முன்பே அதன் முடிவைப் பற்றி யோசிக்க ஆரம்பித்து விடுகிறோம். சரியாக வருமா? மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? தோல்வி அடைந்தால் என்ன செய்வது? இந்த பயம்தான் விழிப்புணர்வை குறைக்கிறது. குழந்தையைப் போன்ற விழிப்புணர்வு என்றால் பயமில்லாமல் ஆராயும் மனம். தோல்வியை கூட ஒரு கற்றலாக பார்க்கும் மனம். ஓஷோ சொல்வது, நாம் வாழ்க்கையை மிகவும் தீவிரமாக சீரியஸ் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டோம். ஆனால் வாழ்க்கை தீவிரமாக இருக்க வேண்டியதில்லை. நேர்மையாக சின்சியர் இருக்க வேண்டும். இந்த இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. தீவிரமான மனிதர் எப்போதும் பதற்றமாக இருப்பார். நேர்மையான மனிதர் அமைதியாக இருப்பார். தீவிரமானவர் முடிவைப் பற்றியே சிந்திப்பார். நேர்மையானவர் செயலில் முழு கவனம் செலுத்துவார். ஒரு இசைக்கலைஞர் மேடையில் இசை நிகழ்ச்சி நடத்துகிறார் என்று நினைத்துப் பாருங்கள். அவர் பார்வையாளர்கள் கைதட்டுவார்களா என்பதை மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தால் இசையை முழுமையாக அனுபவிக்க முடியாது. ஆனால் அவரது முழு கவனமும் இசையில் இருந்தால் நிகழ்ச்சி இயல்பாகவே அழகாக அமையும். இது எல்லா துறைகளுக்கும் பொருந்தும். சமையல், கற்பித்தல், எழுத்து, வணிகம், பெற்றோராக இருப்பது, உறவுகள். விழிப்புணர்வு இருந்தால் எந்த வேலையின் தரமும் தானாகவே உயர்ந்துவிடும். இன்னொரு அழகான உதாரணம். நீங்கள் ஒரு பூக்கடைக்குள் செல்கிறீர்கள். பொதுவாக உங்களுக்கு தேவையான பூவை வாங்கிவிட்டு வந்துவிடுவீர்கள். ஆனால் ஒரு குழந்தை என்ன செய்யும்? ஒவ்வொரு பூவையும் அருகில் சென்று பார்க்கும். அதன் மணத்தை நுகரும். நிறங்களை ஒப்பிட்டுப் பார்க்கும். தொட்டுப் பார்க்கும். கேள்விகளைக் கேட்கும். இது ஏன் சிவப்பாக இருக்கிறது? இது ஏன் சின்னதாக இருக்கிறது? இது எப்போது மலர்ந்தது? அதற்கு எந்த அவசரமும் இருக்காது. அதனால்தான் அது பார்க்கும் அளவுக்கு நம்மால் பார்க்க முடியவில்லை. இந்த அத்தியாயத்தின் மூலம் ஓஷோ மறைமுகமாக ஒரு விஷயத்தைச் சொல்கிறார். கொஞ்சம் வேகத்தை குறையுங்கள் ஏனென்றால் வேகம் அதிகரிக்கும்போது விழிப்புணர்வு குறைகிறது. ஒரு கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் மதிய உணவு சாப்பிடுகிறீர்கள். தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. கையில் மொபைல் இருக்கிறது. ஆபீஸ் கால் நடந்து கொண்டிருக்கிறது. உணவு முடிந்து விடுகிறது. ஆனால் என்ன சாப்பிட்டோம் என்று நினைவிருக்கிறதா? பலருக்கு இருக்காது. அதே உணவை அமைதியாக அமர்ந்து மெதுவாகச் சாப்பிட்டால் அதே உணவு முற்றிலும் வேறு அனுபவமாக மாறிவிடும். விழிப்புணர்வு சாதாரண செயல்களைக் கூட அசாதாரணமான அனுபவங்களாக மாற்றுகிறது. இந்த அத்தியாயத்தில் ஓஷோ இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறார். குழந்தையைப் போன்ற விழிப்புணர்விற்கு ஒப்பீடு கம்பாரிசன் தேவையில்லை. ஒரு குழந்தை ஓவியம் வரையும்போது பக்கத்தில் இருக்கும் குழந்தையின் ஓவியம் சிறப்பாக இருக்கிறதா என்று ஒப்பிட்டு பார்ப்பதில்லை. ஆனால் நம் வாழ்க்கை முழுவதும் ஒப்பீடுகளால்தான் நிரம்பியுள்ளது. அவருடைய வீடு, இவருடைய சம்பளம், அவளுடைய அழகு, அவர்களுடைய வெற்றி. இந்த ஒப்பீடுகள்தான் நம் நிகழ்கால அனுபவத்தை அழித்து விடுகின்றன. ஒப்பீடு இருக்கும் இடத்தில் அமைதி குறையும். விழிப்புணர்வு இருக்கும் இடத்தில் ஒப்பீடு இயல்பாகவே குறைந்துவிடும். ஏனென்றால் கவனம் வெளியே இருக்காது, உள்ளே இருக்கும். ஒரு விவசாயி வயலில் வேலை செய்கிறார்.
அவருக்கு நகர அலுவலகம் இல்லை. குளிரூட்டப்பட்ட அறை இல்லை. ஆனால் சில நேரங்களில் அவர் சூரிய அஸ்தமனத்தை பார்த்து அனுபவிக்கும் மகிழ்ச்சி நகரத்தில் இருக்கும் ஒரு பிஸியான அதிகாரிக்கு கிடைக்காமல் போகலாம். வித்தியாசம் படத்தில் இல்லை, விழிப்புணர்வில் இருக்கிறது. அதேபோல ஒரு சிறிய குழந்தை தெருவோரத்தில் இருக்கும் ஒரு குட்டி நாயுடன் விளையாடும் போது முழு மகிழ்ச்சியையும் அனுபவிக்கிறது. ஆனால் நாம் அதை கடந்து போய்க்கொண்டே மொபைலில் மூழ்கியிருப்போம். வாழ்க்கை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க எப்போதும் தயாராகத்தான் இருக்கிறது. ஆனால் கேள்வி என்னவென்றால், அதை பெற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? ஓஷோ சொல்வது, குழந்தையை போன்ற விழிப்புணர்வு என்பது தனியாக செய்ய வேண்டிய ஒரு தியானம் அல்ல. அது ஒரு வாழ்க்கை முறை. நடக்கும்போது நடப்பதை உணர வேண்டும். சாப்பிடும்போது சாப்பிடுவதை உணர வேண்டும். சிரிக்கும்போது முழு மனதுடன் சிரிக்க வேண்டும். அழும்போது கூட அதை அடக்காமல் அமைதியாக கவனிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நொடியையும் முழு கவனத்துடன் வாழ ஆரம்பித்தால் நம் உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த குழந்தை மீண்டும் விழித்தெழும். அப்போது வாழ்க்கை பழையதாக இருந்தாலும் புதிதாகத் தோன்றும். சாதாரண தருணங்கள் கூட அசாதாரணமான நினைவுகளாக மாறிவிடும். நாம் இழந்த நிர்பாவத்திற்கும் நாம் தேடிக்கொண்டிருக்கும் உள்ளார்ந்த அமைதிக்கும் இடையே இருக்கும் அழகான பாலம்தான் விழிப்புணர்வு என்பதை இந்த அத்தியாயத்தின் மூலம் ஓஷோ நமக்கு உணர்த்துகிறார். 5வது தலைப்பு, வியப்புடன் வாழ்வது, லிவிங் வித் வண்டர். இதுவரை நாம் என்ன பார்த்தோம்? நிர்பாவம் என்றால் என்ன? வியப்பு எப்படி உருவாகிறது? அறிவு எப்படி நம் மனதை ஆட்கொள்கிறது? குழந்தையைப் போன்ற விழிப்புணர்வை எப்படி மீண்டும் கண்டுபிடிக்கலாம் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டோம். இப்போது ஓஷோ ஒரு நடைமுறை கேள்வியை கேட்கிறார். இவை அனைத்தும் புரிந்துவிட்டது. ஆனால் இதை அன்றாட வாழ்க்கையில் எப்படி வாழ்வது? அதற்கான பதில்தான் இந்த அத்தியாயம். வியப்புடன் வாழ்வது என்றால் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய பரிசை போல ஏற்றுக்கொள்வது. இது கற்பனை உலகில் வாழ்வது அல்ல. பிரச்சினைகள் இல்லாமல் இருப்பதும் அல்ல. பிரச்சினைகள் இருந்தாலும் அவற்றை விட பெரிய விழிப்புணர்வுடன் வாழ்வதுதான். ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். தினமும் காலை அலாரம் அடிக்கிறது. பலரின் முதல் எண்ணம் என்ன? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டும். மீண்டும் ஆபீஸா? மீண்டும் அதே வாழ்க்கையா? காலை தொடங்குவதற்கே ஒரு சுமையாகத் தோன்றுகிறது. ஆனால் ஒரு நாள் மட்டும் வேறுவிதமாக முயற்சி செய்து பாருங்கள். அலாரத்தை அணைத்துவிட்டு அமைதியாக ஜன்னலை திறக்குங்கள். புதிய காற்று உள்ளே வருகிறது. வெளியே பறவைகளின் குரல் கேட்கிறது. வானத்தின் நிறம் மெதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த 2 நிமிடங்களை எந்த அவசரமும் இல்லாமல் அமைதியாக கவனியுங்கள். காலை அதே காலைதான். ஆனால் அனுபவம் முழுவதும் மாறிவிடும். வித்தியாசம் சூழ்நிலையில் இல்லை, கவனத்தில் இருக்கிறது. ஓஷோ சொல்வது, வியப்பு என்பது வெளியுலகில் உருவாக்கப்படுவது அல்ல. அது நம் பார்வையில் உருவாகிறது. ஒரு சிறிய குழந்தை முதல் முறையாக சோப்பு குமிழிகளை பார்க்கிறது. அவை காற்றில் பறக்கும்போது அது எவ்வளவு உற்சாகமாக ஓடிப்பிடிக்க முயற்சி செய்கிறது. குமிழி உடைந்தாலும் சிரிக்கிறது. அதன் மதிப்பு பணத்தில் இல்லை. அதன் மதிப்பு அனுபவத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் அதை பார்த்து, குழந்தைகள் விளையாடும் பொம்மை என்று சொல்லிவிட்டு கடந்து செல்கிறோம். வாழ்க்கையின் பல அழகான தருணங்களும் இப்படித்தான் நம் கைகளை விட்டு நழுவிச் செல்கின்றன. இந்த வியப்பை உயிரோடு வைத்திருக்க ஓஷோ சொல்லும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், எந்த விஷயத்தையும் மிக விரைவாக முடிவு செய்து விடாதீர்கள். ஒரு புதிய மனிதரை நீங்கள் சந்திக்கிறீர்கள். உடனே ஒரு கருத்தை, ஒப்பீனியன் உருவாக்கிவிடாதீர்கள். ஒரு புதிய இடத்திற்குச் செல்கிறீர்கள். அதை ஏற்கனவே பார்த்த இடங்களுடன் ஒப்பிட ஆரம்பிக்காதீர்கள். ஒரு புதிய அனுபவம் கிடைக்கிறது. முதலில் அதை முழுமையாக அனுபவியுங்கள். அதற்குப் பிறகு ஆராயுங்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? முதலில் ஆராய்கிறோம். அனுபவம் பிறகுதான் வருகிறது. அதனால்தான் வியப்பு மெதுவாக மறைந்து விடுகிறது. ஒரு எளிய உதாரணம்.
நீங்கள் முதல் முறையாக ஒரு உணவகத்திற்கு செல்கிறீர்கள். உணவு மேசைக்கு வந்துவிட்டது. சாப்பிடுவதற்கு முன்பே இணையத்தில் படித்த விமர்சனங்கள் நினைவுக்கு வருகின்றன. இதற்கு 3.8 மதிப்பீடுதான். கருத்து பகுதியில் உப்பு குறைவாக இருக்கிறது என்று சொன்னார்கள். உங்கள் மனம் ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்துவிட்டது. ஆனால் அதே உணவை திறந்த மனதுடன் சுவைத்துப் பார்த்தால் உங்கள் அனுபவம் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கலாம். இது உணவிற்கு மட்டுமல்ல, உறவுகளுக்கும், வேலைக்கும், பயணத்திற்கும், வாழ்க்கைக்கும் இதே உண்மை பொருந்தும். ஓஷோ சொல்லும் இன்னொரு அழகான கருத்து, வியப்பு நிறைந்த மனிதருக்கு நன்றியுணர்வு, கிராட்டிட்யூட், இயல்பாகவே பிறக்கும். அதை வலுக்கட்டாயமாக உருவாக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர் சிறிய சிறிய விஷயங்களில் கூட அழகை பார்க்கிறார். ஒரு கற்பனை செய்து பாருங்கள். மின்சாரம் தடைபடுகிறது. சிறிது நேரத்திற்குப் பிறகு மீண்டும் வருகிறது. பொதுவாக நாம் என்ன சொல்வோம்? அப்பாடா, கரண்ட் வந்துடுச்சு, அவ்வளவுதான். ஆனால் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். மின்சாரம் இல்லாதபோதுதான் அதன் மதிப்பு புரிகிறது. தண்ணீர் இல்லாதபோதுதான் அதன் முக்கியத்துவம் தெரிகிறது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட பிறகுதான் சாதாரணமாக நடப்பது கூட எவ்வளவு பெரிய வரம் என்று புரிகிறது. வியப்பு அதிகரிக்கும்போது நன்றியுணர்வும் அதிகரிக்கும். நன்றியுணர்வு அதிகரிக்கும்போது குறைகள் கூறுவது இயல்பாகவே குறையும். குறைகள் குறையும்போது மன அமைதி அதிகரிக்கும். இந்த தொடர்பு மிகவும் எளிமையானது. ஒரு பூங்காவில் 2 பேர் நடந்து செல்கிறார்கள். ஒருவர் களைகளை மட்டுமே கவனிக்கிறார். மற்றொருவர் மலர்களை ரசிக்கிறார். பூங்கா ஒன்றுதான். ஆனால் பார்வை வேறு. வாழ்க்கையும் அப்படித்தான். ஒரு அலுவலக ஊழியர் தினமும் வேலைப்பளுவை பற்றியே நினைக்கிறார். மற்றொருவர் இந்த வேலையின் மூலம் தினமும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள முடிகிறது என்று பார்க்கிறார். இருவருக்கும் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் வியப்புடன் வாழ்பவர் பிரச்சனைகளுக்கு நடுவிலும் வாய்ப்புகளை பார்க்கிறார். ஓஷோ சொல்வது, ஆர்வம், கியூரியாசிட்டி எப்போதும் உயிரோடு இருக்க வேண்டும். வயது அதிகரிக்கலாம், ஆனால் ஆர்வம் குறையக்கூடாது. ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். 5 வயது குழந்தைக்கு ஒரு வண்ணத்துப் பூச்சியை பார்த்தால் எவ்வளவு மகிழ்ச்சி! 50 வயது மனிதருக்கு அதே வண்ணத்துப் பூச்சி எந்த உணர்வையும் ஏற்படுத்தாமல் போகலாம். வண்ணத்துப் பூச்சி மாறவில்லை, மனம்தான் மூடிக்கொண்டது. அதனால்தான் ஓஷோ சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடியுங்கள். ஒரு புதிய பாதையில் நடந்து பாருங்கள். ஒரு புதிய புத்தகத்தை படியுங்கள். புதிய இசையை கேளுங்கள். இயற்கையை அமைதியாக கவனியுங்கள். யாராவது பேசும்போது முழு கவனத்துடன் கேளுங்கள். இப்படிப்பட்ட சிறிய பழக்கங்கள்தான் நம் வியப்பை உயிரோடு வைத்திருக்கும். இன்னொரு உதாரணம். நீங்கள் தினமும் உங்கள் அம்மா சமைக்கும் உணவை சாப்பிடுகிறீர்கள். அது மிகவும் சாதாரணமாக தோன்றுகிறது. ஆனால் சில நாட்கள் வெளியூரில் பயணம் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்து அதே உணவை சாப்பிடும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். கேள்வி என்ன? உணவு மாறிவிட்டதா? இல்லை, மாறியது நம் விழிப்புணர்வுதான். அப்படியானால் வியப்பு வெளியிலிருந்து வருவதில்லை, அது நம் உள்ளிருந்து உருவாகிறது. ஓஷோ இன்னொரு நுட்பமான கருத்தையும் கூறுகிறார். வியப்பு இருக்கும் இடத்தில் பயம் குறையத் தொடங்கும். ஏன்? ஏனென்றால் மனம் எதிர்காலத்தில் வாழ்வதில்லை, நிகழ்காலத்தில் வாழ்கிறது. பயம் பெரும்பாலும் எதிர்காலத்தைப் பற்றியது. ஆனால் வியப்பு எப்போதும் நிகழ்காலத்தைப் பற்றியது. நீங்கள் முழு கவனத்துடன் ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும்போது அந்த 2 அல்லது 3 நிமிடங்களுக்கு எதிர்கால கவலைகள் அமைதியாகிவிடுகின்றன. நீங்கள் முழு கவனத்துடன் இசையைக் கேட்கும்போது மன அழுத்தம் கரையத் தொடங்குகிறது. ஒரு குழந்தையின் சிரிப்பை பார்த்து நீங்களும் சிரிக்கும்போது உங்கள் பிரச்சனைகளை சில நிமிடங்களுக்கு மறந்து விடுகிறீர்கள். இது பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பது அல்ல, இது முழுமையாக நிகழ்காலத்தில் இருப்பது. அந்த நிகழ்கால இருப்புதான் பிரசன்ஸ், வியப்பின் இதயம். வியப்புடன் வாழ்வது என்றால் தினமும் தியான அறையில் அமர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதல்ல.
நடப்பதில் கூட வியப்பு இருக்கலாம். சமையல் செய்வதில் கூட வியப்பு இருக்கலாம். தோட்ட வேலை செய்வதில் கூட வியப்பு இருக்கலாம். தேநீர் குடிப்பதில் கூட வியப்பு இருக்கலாம். ஒரு நண்பருடன் மனம் திறந்து பேசுவதில் கூட வியப்பு இருக்கலாம். மழையின் மனத்தில் கூட வியப்பு இருக்கலாம். ஆழமான அமைதியில் கூட வியப்பு இருக்கலாம். இந்த அத்தியாயத்தின் மூலம் ஓஷோ சொல்லும் முக்கியமான செய்தி என்னவென்றால், வாழ்க்கை அசாதாரணமாக மாற வேண்டும் என்றால் உலகமே மாற வேண்டிய அவசியமில்லை. நம் பார்வை கொஞ்சம் திறந்தால் போதும். நம் மனம் கொஞ்சம் அமைதியானால் போதும். நம் விழிப்புணர்வு கொஞ்சம் ஆழமானால் போதும். அப்போது தினமும் மீண்டும் மீண்டும் நடக்கும் அதே வாழ்க்கை கூட புதிய அனுபவமாக மாறிவிடும். ஒவ்வொரு மனிதரும் ஒரு புதிய புத்தகத்தைப் போல தோன்றுவார். ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய ஆச்சரியமாக உணரப்படும். அப்படி வியப்புடன் வாழ ஆரம்பித்துவிட்டால் மகிழ்ச்சியை தேடி ஓட வேண்டிய அவசியமே இருக்காது. மகிழ்ச்சி எப்போதுமே நம் அன்றாட வாழ்க்கையின் சிறிய சிறிய தருணங்களுக்குள்ளேயே இருந்தது என்பதை நாமே உணர ஆரம்பிப்போம். 6வது தலைப்பு, கேள்விகளும் பதில்களும், questions and answers. இந்த அத்தியாயம் கொஞ்சம் வித்தியாசமானது. இதில் ஓஷோ சொல்லும் முக்கியமான கருத்து என்னவென்றால், வாழ்க்கையின் முக்கியமான பல கேள்விகளுக்கு நேரடியான பதில்கள் இருக்காது. ஆனால் அந்த கேள்விகளோடு அமைதியாக வாழ்ந்து அவற்றை கவனித்துக் கொண்டிருக்கும்போது நம் உள்ளே ஒரு புதிய புரிதல் உருவாகும். அதுதான் உண்மையான புரிதல். நாம் எல்லோரும் சிறுவயதிலிருந்தே கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறோம். இது என்ன? அது ஏன்? இப்படி நடந்தால்தானா? இப்படி நூற்றுக்கணக்கான கேள்விகள். ஆனால் பெரியவர்களான பிறகு என்ன நடக்கிறது? கேள்விகள் குறைந்து விடுகின்றன. பதில்கள் அதிகமாகி விடுகின்றன. ஓஷோ சொல்வது, சில நேரங்களில் நிறைய பதில்கள் இருப்பதை விட நேர்மையான ஒரு கேள்வி இருப்பதுதான் மிகவும் முக்கியம். ஒரு கற்பனை செய்து பாருங்கள். ஒரு மாணவன் ஆசிரியரிடம் சென்று கேட்கிறான், வெற்றி என்றால் என்ன? ஆசிரியர் உடனே ஒரு வரையறையைச் சொல்லலாம். ஆனால் அந்த மாணவன் தனது வாழ்க்கையில் அனுபவிக்கும் போதுதான் வெற்றி என்றால் என்ன என்பது உண்மையாக புரியும். அதேபோல் ஒருவர் கேட்கிறார், அமைதி எப்படி கிடைக்கும்? 100 பேர் 100 விதமான ஆலோசனைகளைச் சொல்லலாம். ஆனால் அவற்றைக் கேட்ட உடனேயே மன அமைதி வந்துவிடுமா? இல்லை. அமைதி என்பது அனுபவிக்க வேண்டிய ஒன்று. இதைத்தான் ஓஷோ மிகவும் வலியுறுத்துகிறார். வாழ்க்கையில் சில கேள்விகளுக்கு புத்தகங்கள் பதில் சொல்லும். ஆனால் சில கேள்விகளுக்கு வாழ்க்கையே பதில் சொல்லும். ஒரு எளிய உதாரணம். நீங்கள் நீச்சல் பற்றி 100 புத்தகங்கள் படிக்கலாம். யூடியூப் வீடியோக்கள் பார்க்கலாம். நிபுணர்கள் சொல்வதைக் கேட்கலாம். ஆனால் முதல் முறையாக தண்ணீருக்குள் இறங்கும்போதுதான் உண்மையான கற்றல் ஆரம்பமாகும். அதேபோல தியானம், அன்பு, நம்பிக்கை, மகிழ்ச்சி, இவற்றை எல்லாம் வார்த்தைகளால் விளக்க முடியும். ஆனால் அனுபவித்தால்தான் முழுமையாக புரியும். இந்த அத்தியாயத்தில் ஓஷோ மறைமுகமாக நம் அகங்காரத்தைப் பற்றியும் சிந்திக்க வைக்கிறார். சிலருக்கு எல்லா கேள்விகளுக்கும் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஏன்? எனக்கு எல்லாம் தெரியும் என்று காட்டிக்கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையான ஞானி என்ன செய்வார்? தெரியாத விஷயத்திற்கு எனக்கு தெரியவில்லை என்று சொல்ல தயங்க மாட்டார். அது பலவீனம் அல்ல. அது திறந்த மனப்பான்மை. ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். ஒரு குழந்தை ஒரு வண்ணத்துப் பூச்சியை பார்த்து கேட்கிறது, இது எப்படி பறக்கிறது? அதற்கு யாரையும் கவர வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அதற்கு ஆர்வம் மட்டுமே இருக்கிறது. ஆனால் பல பெரியவர்கள் கேள்விகளை கேட்கவே பயப்படுகிறார்கள். இதை கேட்டால் என்ன நினைப்பார்கள்? எனக்கு இது தெரியாது என்று தெரிந்துவிடுமோ? இந்த பயம்தான் கற்றலை நிறுத்திவிடுகிறது. ஓஷோ சொல்வது, கேள்விகளைக் கேட்பது தவறல்ல. ஆனால் ஒவ்வொரு பதிலையும் இறுதியான உண்மை என்று பிடித்துக் கொள்ளாதீர்கள். வாழ்க்கை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுபோல நம் புரிதலும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னொரு உதாரணம்.
நீங்கள் ஒரு மலைப்பகுதிக்குச் செல்லும் வழியை வரைபடத்தில் பார்த்து தெரிந்து கொள்கிறீர்கள். அந்த வரைபடம் மிகவும் பயனுள்ளது. ஆனால் வரைபடத்தை பார்த்ததாலேயே பயணம் முடிந்துவிடுமா? இல்லை. உண்மையான பயணத்தை நீங்கள்தான் மேற்கொள்ள வேண்டும். அறிவு என்பது வரைபடம். அனுபவம்தான் பயணம். இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருநாள் ஒருவர் உங்களிடம் வந்து கேட்கிறார், நான் மிகவும் மன அழுத்தத்தில் இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் 10 நல்ல ஆலோசனைகளைச் சொல்லலாம். காலையில் சீக்கிரம் எழுங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள். ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்கள். தியானம் செய்யுங்கள். இவை அனைத்தும் நல்ல ஆலோசனைகள்தான். ஆனால் அந்த மனிதர் ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து தனது மனதை கவனிக்க ஆரம்பித்தால்தான் அந்த ஆலோசனைகளுக்கு உண்மையான அர்த்தம் கிடைக்கும். இல்லையென்றால் அவை வெறும் பட்டியலாகவே இருக்கும். இந்த அத்தியாயத்தில் ஓஷோ சொல்லும் இன்னொரு நுட்பமான கருத்து. சரியான கேள்வியை கேட்பது மிகவும் முக்கியம். சில நேரங்களில் நாம் கேட்கும் கேள்வியே தவறாக இருக்கலாம். உதாரணமாக, எல்லோருக்கும் என்னை பிடிக்க வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்விக்கு பதில் தேடினால் வாழ்க்கை முழுவதும் நடிப்பிலேயே கழிந்துவிடும். அதே கேள்வியை மாற்றிப் பாருங்கள். நான் எப்படி உண்மையாக வாழலாம்? உடனே வாழ்க்கையின் திசையே மாறிவிடும். அதேபோல, எல்லாவற்றையும் எப்படி கட்டுப்படுத்துவது என்ற கேள்வி மன அழுத்தத்தை அதிகரிக்கும். அதை மாற்றி, என் கட்டுப்பாட்டில் இருப்பது எது என்று கேட்டால் தெளிவு பிறக்கும். கேள்வி மாறினால் வாழ்க்கையின் தரமும் மாறிவிடும். ஒரு மருத்துவர் நோயாளியிடம் பேசும்போது முதலில் என்ன செய்வார்? அறிகுறிகளைக் கேட்பார். பல கேள்விகளைக் கேட்பார். உடனே மருந்து எழுத மாட்டார். ஏனென்றால் சரியான காரணத்தை அறிய வேண்டும். வாழ்க்கையிலும் அதே விதிதான். சரியான கவனிப்பு இருந்தால் சரியான புரிதல் இயல்பாகவே உருவாகும். ஓஷோ சொல்வது, பதில்களை சேகரிப்பதை விட விழிப்புணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். விழிப்புணர்வு இருந்தால் பல பதில்கள் நம் உள்ளிருந்தே பிறக்க ஆரம்பிக்கும். ஒரு அமைதியான ஏரிக்கரையில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். ஏரியின் நீர் மிகவும் அமைதியாக இருக்கிறது. அப்போது அதில் வானத்தின் பிரதிபலிப்பு மிகவும் தெளிவாகத் தெரியும். ஆனால் நீர் முழுவதும் அலைகளால் கலங்கியிருந்தால் அந்த பிரதிபலிப்பு மங்கலாகிவிடும். மனமும் அதுபோலத்தான். மனம் அமைதியாக இருந்தால் பல கேள்விகளுக்கான தெளிவு இயல்பாகவே உருவாகும். மனம் சத்தமாக இருந்தால் மிக எளிய விஷயம் கூட மிகவும் சிக்கலாகத் தோன்றும். இந்த அத்தியாயத்தில் ஓஷோ மீண்டும் நிர்பாவத்துடன் இந்த கருத்தை இணைக்கிறார். ஒரு குழந்தை நேர்மையாக கேள்விகளைக் கேட்கும். ஒரு பெரியவர் உடனடியாக பதிலைத் தேடுவார். ஆனால் உண்மையைத் தேடும் ஒருவர் என்ன செய்வார்? உண்மையைத் தேடுபவர் கேள்விகளையும் நேசிப்பார். தேடலையும் ரசிப்பார். பயணத்தையும் மதிப்பார். இலக்கை மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார். அதனால்தான் சிலர் வாழ்க்கையில் நிறைய அறிவைச் சேகரித்திருந்தாலும் இன்னும் அமைதியில்லாமல் இருப்பார்கள். ஆனால் சிலர் மிகவும் எளிமையாக வாழ்ந்தாலும் ஆழமான அமைதியுடன் இருப்பார்கள். வித்தியாசம் தகவல்களில் இல்லை. வித்தியாசம் விழிப்புணர்வில் இருக்கிறது. இந்த அத்தியாயத்தின் மூலம் ஓஷோ சொல்லும் முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் உடனடியாக பதிலைத் தேடி ஓடாதீர்கள். கொஞ்சம் நின்று பாருங்கள். கவனியுங்கள். அனுபவியுங்கள். சில கேள்விகளுக்கு அமைதியே சிறந்த பதில். சில கேள்விகளுக்கு காலமே சிறந்த ஆசிரியர். சில கேள்விகளுக்கு உங்கள் சொந்த அனுபவம்தான் உண்மையான வழிகாட்டி. இப்படி பொறுமையுடனும் திறந்த மனதுடனும் வியப்புடனும் வாழ்க்கையை அணுகும்போது நாம் தேடிய பல பதில்கள் வெளியிலிருந்து வருவதில்லை. அவை நம் உள்ளிருந்தே ஒரு ஒளியைப் போல மெதுவாக வெளிப்பட ஆரம்பிக்கின்றன. அந்த ஒளிதான் ஓஷோ சொல்லும் உண்மையான புரிதல். 7வது தலைப்பு, நிர்பாவத்திற்கான தியானங்கள், மெடிடேஷன்ஸ் ஃபார் இன்னோசென்ஸ். இந்த அத்தியாயத்தில் ஓஷோ மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தைச் சொல்கிறார். நிர்பாவம் என்பது ஒரு கோட்பாடு அல்ல. ஒரு கருத்தும் அல்ல. அதை புத்தகங்களைப் படித்தால் மட்டும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது.
அதை அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவத்தை நோக்கிச் செல்லும் ஒரு பாதைதான் தியானம். தியானம் என்றவுடன் பலருக்கும் என்ன தோன்றும்? மலையின் உச்சியில் அமைதியாக அமர்ந்து இருக்க வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு பல மணி நேரம் எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்க வேண்டும். இப்படித்தான் பலர் நினைக்கிறார்கள். ஆனால் இவை பொதுவான தவறான புரிதல்கள். ஓஷோவின் பார்வையில் தியானம் என்றால் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் முழுமையாக இருப்பது. அது ஒரு செயல் மட்டுமல்ல, அது ஒரு வாழும் நிலை. ஒரு எளிய உதாரணம். நீங்கள் காபி குடிக்கிறீர்கள். பொதுவாக என்ன நடக்கிறது? ஒரு கையில் காபி, மற்றொரு கையில் மொபைல். மனம் அலுவலகத்தில், உடல் வீட்டில். காபி முடிந்து விடுகிறது. ஆனால் அதன் சுவையை முழுமையாக அனுபவித்திருக்கிறீர்களா? அநேகமாக இல்லை. இப்போது அதே காபியை வேறு விதமாக குடித்து பாருங்கள். மொபைலை ஒதுக்கி வையுங்கள். மெதுவாக அதன் மணத்தை நுகருங்கள். முதல் மிடரை அருந்தும்போது அதன் வெப்பத்தை உணருங்கள். சுவையை அமைதியாக கவனியுங்கள். அதிலிருந்து எழும் நீராவியை பாருங்கள். இதுவும் ஒரு தியானம்தான். ஏனென்றால் நீங்கள் முழுமையாக நிகழ்காலத்தில் இருக்கிறீர்கள். ஓஷோ சொல்வது, தியானம் செய்வதற்காக அசாதாரணமான எதையும் செய்ய வேண்டியதில்லை. சாதாரணமான தருணங்களுக்கு முழு கவனம் கொடுத்தாலே போதும். அந்த விழிப்புணர்வுதான் நம் நிர்பாவத்தை மீண்டும் எழுப்பும். இன்னொரு எளிய உதாரணம். நீங்கள் மாலை நடைப்பயிற்சிக்குச் செல்கிறீர்கள். பொதுவாக என்ன நடக்கிறது? மனதில் திட்டங்கள், தொலைபேசி அழைப்புகள், இசை, செய்திகள். ஆனால் ஒரு நாள் எந்த திசை திருப்பலும் இல்லாமல் நடந்து பாருங்கள். உங்கள் பாதம் தரையை தொடும் உணர்வை கவனியுங்கள். காற்றின் சத்தத்தை கேளுங்கள். மரங்களை பாருங்கள். வானத்தின் நிறத்தை ரசிக்குங்கள். உங்கள் மூச்சு இயல்பாக உள்ளே சென்று வெளியே வருவதை உணருங்கள். 10 நிமிடங்கள் இப்படி செய்தால் கூட மனம் மிகவும் இலகுவாக மாறும். இது எந்த மாயாஜாலமும் அல்ல. இது விழிப்புணர்வு. இந்த அத்தியாயத்தில் ஓஷோ மறைமுகமாக மூச்சை கவனிப்பதின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறார். ஏனென்றால் மூச்சு எப்போதும் நிகழ்காலத்தில்தான் இருக்கிறது. கடந்த காலத்தில் சுவாசிக்க முடியாது. எதிர்காலத்திலும் சுவாசிக்க முடியாது. மூச்சு எப்போதும் இப்போது என்ற தருணத்தில்தான் இருக்கிறது. அதனால் கொஞ்ச நேரம் அமைதியாக அமர்ந்து மூச்சு உள்ளே வருவதையும் வெளியே செல்வதையும் கவனித்தாலே மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். இங்கே முக்கியமான விஷயம். மூச்சை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அதை கவனித்தாலே போதும். இந்த கவனிப்புதான் நம் எண்ணங்களிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் நம்மை நிறுத்த ஆரம்பிக்கும். ஒரு கற்பனை செய்து பாருங்கள். வானத்தில் மேகங்கள் நகர்கின்றன. நீங்கள் வானமா அல்லது மேகமா? மேகங்கள் வருகின்றன, செல்கின்றன. ஆனால் வானம் மட்டும் அப்படியே இருக்கிறது. அதேபோல எண்ணங்கள் வருகின்றன, மறைந்து போகின்றன. ஆனால் விழிப்புணர்வு மட்டும் நிலைத்திருக்கிறது. ஓஷோ சொல்வது, நாம் எண்ணங்கள் அல்ல, நாம் விழிப்புணர்வே. இந்த வித்தியாசத்தை அனுபவிக்கும்போதுதான் தியானம் ஆழமடைகிறது. இன்னொரு நடைமுறை உதாரணம். ஒருநாள் யாராவது உங்களிடம் கோபமாக பேசுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக என்ன செய்வோம்? உடனே பதிலுக்கு பதில் பேசிவிடுவோம். சண்டே, மன அழுத்தம். ஆனால் கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்தால் என்ன நடக்கும்? முதலில் மூச்சை கவனிப்பீர்கள். உடலில் இருக்கும் பதற்றத்தை உணர்வீர்கள். இதயத் துடிப்பு அதிகரிப்பதை பார்ப்பீர்கள். சிறிது நேரம் அமைதியாக இருப்பீர்கள். அதற்குப் பிறகுதான் பதிலளிப்பீர்கள். உடனடி எதிர்வினை, ரியாக்ஷன், மற்றும் விழிப்புணர்வுடன் வரும் பதில், ரெஸ்பான்ஸ், இரண்டும் வேறுபட்டவை. எதிர்வினை தானாக வருகிறது. பதில் மட்டும் விழிப்புணர்விலிருந்து வருகிறது. இந்த விழிப்புணர்வை தினமும் சிறிது சிறிதாக பயிற்சி செய்தால் உறவுகள் மேம்படும், மன அழுத்தமும் குறையும். இந்த அத்தியாயத்தில் ஓஷோ இன்னொரு அழகான பயிற்சியையும் மறைமுகமாகச் சொல்கிறார். இயற்கையுடன் கொஞ்சம் நேரம் செலவிடுங்கள்.
தோட்டத்தில் அமருங்கள். கடற்கரையில் அலைகளைப் பாருங்கள். மழை பெய்யும் போது அதன் மணத்தை அனுபவியுங்கள். இரவு வானத்தை அமைதியாகப் பாருங்கள். இவை அனைத்தும் தனியாக தியானம் செய்வதற்கான செயல்கள் அல்ல. இயற்கை ஏற்கனவே தியான நிலையில் இருக்கிறது. அதை நாம் கவனித்தாலே போதும். ஒரு சிறிய குழந்தை பூங்காவில் ஒரு வண்ணத்துப் பூச்சியை தொடர்ந்து ஓடுவதை பார்த்திருப்பீர்கள். அதற்கு கடிகாரம் இல்லை, காலக்கெடு இல்லை, ஒப்பீடு இல்லை. அது முழுமையாக அந்த தருணத்திலேயே வாழ்கிறது. அந்த தன்மையைத்தான் தியானம் வளர்க்கிறது. இந்த அத்தியாயத்தில் ஓஷோ சிரிப்பை கூட ஒரு தியானமாக பார்க்கிறார். இதயத்திலிருந்து வரும் உண்மையான சிரிப்பு. அதை அடக்காதீர்கள். அதேபோல் அழுகை வந்தாலும் அதை அடக்காதீர்கள். உணர்வுகள் வந்தால் அவற்றை கவனியுங்கள். இயல்பாக வெளிப்பட அனுமதியுங்கள். ஏனென்றால் அடக்கப்பட்ட உணர்வுகள் மனதில் தேங்கிவிடும். ஆனால் அவற்றை கவனித்தால் அவை மெதுவாக கரைந்துவிடும். ஒரு நதியை கற்பனை செய்து பாருங்கள். அதன் ஓட்டத்தை நீங்கள் தடுக்க முயன்றால் வெள்ளம் உருவாகும். ஆனால் அது இயல்பாக ஓட அனுமதித்தால் அமைதியாக கடந்து செல்லும். உணர்வுகளும் அப்படித்தான். கவனிப்பு இருந்தால் அவை ஆரோக்கியமாக நகரும். எதிர்ப்பு இருந்தால் அவை மனச்சுமையாக மாறும். ஓஷோ சொல்வது, தியானத்தில் வெற்றி அல்லது தோல்வி என்று எதுவும் இல்லை. சில நாட்கள் மனம் மிகவும் அமைதியாக இருக்கும். சில நாட்கள் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதைப் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருங்கள். தினமும் சில நிமிடங்கள். சிறிது விழிப்புணர்வு, சிறிது அமைதி. மெதுவாக மாற்றம் நிகழ ஆரம்பிக்கும். அதை நீங்கள் வலுக்கட்டாயமாக உருவாக்க வேண்டியதில்லை. ஒரு விதையை மண்ணில் விதைத்த பிறகு தினமும் அதை இழுத்து பார்த்தால் அது மரமாக வளருமா? வளராது. அதற்கு தண்ணீர் வேண்டும், சூரிய ஒளி வேண்டும், பொறுமை வேண்டும். அப்போதுதான் அது இயல்பாக வளர்க்கிறது. தியானமும் அப்படித்தான். தினசரி பயிற்சி, தினசரி விழிப்புணர்வு, தினசரி கவனிப்பு. மெதுவாக நம் நிர்பாவம் மீண்டும் மலர ஆரம்பிக்கும். இந்த அத்தியாயத்தின் மிக ஆழமான செய்தி என்னவென்றால், தியானம் என்பது வாழ்க்கையிலிருந்து தப்பிப்பது அல்ல. வாழ்க்கையை இன்னும் ஆழமாக அனுபவிப்பது. நடப்பதில் கூட தியானம் இருக்கலாம். கேட்பதில் கூட தியானம் இருக்கலாம். சாப்பிடுவதில் கூட தியானம் இருக்கலாம். மூச்சை கவனிப்பதில் கூட தியானம் இருக்கலாம். அமைதியில் கூட தியானம் இருக்கலாம். எந்த வடிவமாக இருந்தாலும் அது நம் மனத்தின் சத்தத்தை மெதுவாக குறைக்கும். விழிப்புணர்வை வளர்க்கும். விழிப்புணர்வு வளரும்போது நிர்பாவம் இயல்பாக திரும்பி வரும். நிர்பாவம் திரும்பி வந்தால் வியப்பும் மீண்டும் மலரும். வியப்பு மலரும்போது மகிழ்ச்சியை தேடி வெளியே ஓட வேண்டிய அவசியம் குறைந்துவிடும். ஏனென்றால் நாம் தேடிய அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவான வாழ்வும் எப்போதுமே நம் உள்ளேயே இருந்தது என்பதை நாமே அனுபவத்தின் மூலம் உணர ஆரம்பிப்போம். 8வது மற்றும் இறுதித் தலைப்பு, முடிவுரை. மூலத்திற்கு திரும்புதல், கன்க்ளூஷன், ரிட்டர்னிங் டு த சோர்ஸ். இந்த இறுதி அத்தியாயத்தில் புத்தகம் முழுவதும் ஓஷோ பகிர்ந்த அனைத்து கருத்துக்களையும் மிகவும் எளிமையான ஆனால் ஆழமான ஒரு செய்தியாக இணைக்கிறார். ரிட்டர்னிங் டு த சோர்ஸ், மூலத்திற்கு திரும்புதல் என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன? நாம் எங்கோ புதிதாகச் செல்ல வேண்டும் என்பதல்ல. வேறொருவராக மாற வேண்டும் என்பதுமல்ல. நம் உள்ளே எப்போதுமே இருந்த இயல்பான, தூய்மையான நிலைக்கு திரும்புவதுதான். ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். ஒரு குழந்தை பிறக்கும்போது அதற்கு சாதி தெரியாது, மதம் தெரியாது, வெற்றி என்றால் என்ன என்று தெரியாது, தோல்வி என்றால் என்ன என்றும் தெரியாது, ஒப்பீடு தெரியாது, அகங்காரம் தெரியாது. அது இயல்பாக வாழ்கிறது, சிரிக்கிறது, அழுகிறது, விளையாடுகிறது, கவனிக்கிறது. பிறகு மெதுவாக சமூகம், பள்ளி, அனுபவங்கள், பயங்கள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், வெற்றிகள், இப்படி பல அடுக்குகள் நம் மனத்தின் மேல் சேர ஆரம்பிக்கின்றன.
இந்த அடுக்குகள் அனைத்தும் தவறு என்று ஓஷோ சொல்லவில்லை. ஆனால் ஒரு கட்டத்திற்குப் பிறகு அந்த அடுக்குகளே நம் உண்மையான அடையாளம் என்று நம்ப ஆரம்பிக்கிறோம். அங்கிருந்துதான் பிரச்சினை ஆரம்பமாகிறது. ஒரு கண்ணாடியை நினைத்துப் பாருங்கள். அதன் மேல் நிறைய தூசி படிந்திருக்கிறது. அதனால் கண்ணாடி உடைந்து விட்டதா? இல்லை. தூசியை துடைத்துவிட்டால் அதன் பிரதிபலிப்பு மீண்டும் தெளிவாகத் தெரியும். அதேபோல நம் விழிப்புணர்வும். நம் உண்மையான தெளிவு எப்போதும் நம் உள்ளேயே இருக்கிறது. மனத்தின் சத்தம், பயம், அகங்காரம், ஒப்பீடு, மன அழுத்தம், இவை அனைத்தும் அதை மூடி மறைத்திருக்கின்றன. ஓஷோ சொல்வது தியானம், விழிப்புணர்வு, நிர்பாவம், வியப்பு, இவை அனைத்தும் புதிதாக எதையாவது உருவாக்குவதற்காக அல்ல. ஏற்கனவே நம்முள் இருக்கும் உண்மையை மீண்டும் கண்டுபிடிப்பதற்காக. அதனால்தான் அவர் இதை மூலத்திற்கு திரும்புதல் என்று அழைக்கிறார். ஒரு நதியை நினைத்துப் பாருங்கள். அது எங்கிருந்து பிறக்கிறதோ இறுதியில் அதே பெருங்கடலோடு சென்று கலக்கிறது. அதன் பயணம் நீண்டதாக இருக்கலாம். வளைவுகள் இருக்கலாம். பாறைகள் இருக்கலாம். வெள்ளமும் இருக்கலாம். வறட்சியும் இருக்கலாம். ஆனால் இறுதியில் அது தன் மூலத்துடன் ஒன்றாகிவிடுகிறது. மனித வாழ்க்கையின் பயணமும் அப்படித்தான். நம் வாழ்க்கையில் எண்ணற்ற அனுபவங்கள் வரும். வெற்றி, தோல்வி, அன்பு, இழப்பு, மகிழ்ச்சி, வலி, இவை அனைத்தும் வாழ்க்கை பயணத்தின் ஒரு பகுதிதான். ஆனால் அந்த பயணத்தின் முடிவில் நாம் நம்மையே உண்மையாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் தருணத்தில்தான் உண்மையான அமைதி பிறக்கிறது. இந்த புத்தகம் முழுவதும் ஓஷோ மீண்டும் மீண்டும் வலியுறுத்தும் ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், மகிழ்ச்சியை வெளியே தேடாதீர்கள். பதவி உயர்வு கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். புதிய கார் வாங்கினால்தான் சந்தோஷம். எல்லோரும் என்னை பாராட்டினால்தான் வாழ்க்கை நிறைவு. இப்படி நிபந்தனைகளின் மீது கட்டப்பட்ட மகிழ்ச்சிக்கு முடிவே இருக்காது. ஒரு ஆசை நிறைவேறினால் இன்னொரு ஆசை பிறக்கும். அதுவும் நிறைவேறினால் இன்னொரு ஆசை. மனதின் ஆசைகளுக்கு முடிவே கிடையாது. ஆனால் ஒரு நாள் நீங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனிக்கும்போது, ஒரு குழந்தையின் சிரிப்பை பார்த்து நீங்களும் சிரிக்கும்போது, மழையின் மணத்தை முழுமையாக அனுபவிக்கும்போது, சூரிய உதயத்தை அமைதியாக ரசிக்கும்போது, எந்த காரணமும் இல்லாமல் ஒரு ஆழமான அமைதி மனதில் தோன்றும். அதுதான் அந்த மூலநிலை, சோர்ஸ். அது எப்போதுமே உங்கள் உள்ளேயே இருந்தது. ஒரு அழகான உதாரணம். நீங்கள் மிகவும் விலைமதிப்புள்ள ஒரு தங்கச் சங்கிலியை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். வீடு முழுவதும் தேடுகிறீர்கள். அலமாரி, அறை, மேசை, எல்லா இடங்களிலும் தேடுகிறீர்கள். இறுதியில் யாரோ ஒருவர் வந்து சொல்கிறார், அது உங்கள் கழுத்தில்தானே இருக்கிறது. அப்போதுதான் நீங்கள் கையை வைத்து பார்த்து உணர்கிறீர்கள். அது எப்போதுமே அங்கேயே இருந்தது. தேடல்தான் தேவையற்றதாக இருந்தது. ஓஷோவின் பார்வையில் உள்ளார்ந்த அமைதியும் அப்படித்தான். அதை புதிதாக உருவாக்க வேண்டியதில்லை. அதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தின் முழு பயணத்தில் நாம் என்ன பார்த்தோம்? நிர்பாவத்தை எப்படி இழக்கிறோம் என்பதை பார்த்தோம். வியப்பு எப்படி மறைந்து போகிறது என்பதை புரிந்து கொண்டோம். அறிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்தாலும் மனம் நம் எஜமானனாக மாறக்கூடாது என்பதை அறிந்தோம். குழந்தையைப் போன்ற விழிப்புணர்வை எப்படி மீண்டும் கொண்டு வரலாம் என்பதை பார்த்தோம். அன்றாட வாழ்க்கையில் வியப்புடன் எப்படி வாழலாம் என்பதை புரிந்து கொண்டோம். சில கேள்விகளுக்கு அனுபவம்தான் உண்மையான பதில் என்பதை உணர்ந்தோம். தியானம் எப்படி விழிப்புணர்வை வளர்க்கிறது என்பதையும் அறிந்தோம். இப்போது இறுதியாக, இவை அனைத்தும் நம்மை நம் உண்மையான மூலத்திற்கே திரும்ப அழைத்துச் செல்கின்றன என்பதை புரிந்து கொண்டோம். ஒரு நடைமுறை உதாரணத்துடன் முடிப்போம். ஒரு பிஸியான அலுவலக ஊழியரை கற்பனை செய்து பாருங்கள். காலையில் அவசரம், அலுவலக அழுத்தம், மாலையில் போக்குவரத்து நெரிசல், வீட்டில் பொறுப்புகள், இவை அனைத்தும் இருந்தாலும்
அவர் தினமும் 10 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து தனது மூச்சை கவனிக்கிறார். குடும்பத்தினர் பேசும்போது மொபைலை ஒதுக்கி வைத்து முழு கவனத்துடன் கேட்கிறார். இயற்கையை ரசிக்க சிறிது நேரம் ஒதுக்குகிறார். தேவையில்லாமல் யாருடனும் தன்னை ஒப்பிடுவதில்லை. தினமும் நன்றியுணர்வை மனதில் வளர்த்துக் கொள்கிறார். இவை அனைத்தும் மிகவும் எளிய மாற்றங்கள்தான். ஆனால் சில மாதங்களுக்குப் பிறகு அவரது வாழ்க்கையின் தரமே மாறிவிடும். பிரச்சனைகள் முற்றிலும் மறைந்துவிடுமா? நிச்சயமாக இல்லை. ஆனால் அந்த பிரச்சனைகளை பார்க்கும் மனநிலை மாறிவிடும். அதுதான் உண்மையான மாற்றம். ஓஷோ சொல்வது, ஞானோதயம் என்லைட்டன்மென்ட் என்பது ஒரே நாளில் நடக்கும் மாயாஜாலம் அல்ல. அது தினசரி விழிப்புணர்வின் மூலம் மெதுவாக மலரும் ஒரு மலரை போன்றது. ஒவ்வொரு விழிப்புணர்வுள்ள மூச்சும், ஒவ்வொரு கவனமுள்ள அடியும், ஒவ்வொரு உண்மையான புன்னகையும், ஒவ்வொரு அமைதியான தருணமும் நம்மை நம் மூலநிலையை நோக்கி மெதுவாக அழைத்துச் செல்கின்றன. இந்த இறுதி அத்தியாயத்தின் சாராம்சம் என்னவென்றால், நாம் தேடிக்கொண்டிருப்பது வெளியே இல்லை. நம் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய ரகசியமும் வெளியே இல்லை. நம் உள்ளே இருக்கும் அமைதி, நிர்பாவம், வியப்பு, விழிப்புணர்வு, இவைகள்தான் நம் இயல்பான தன்மை. அதை மறந்துவிட்டதால்தான் நாம் அமைதியின்றி அலைகிறோம். அதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளும் தருணத்தில்தான் வாழ்க்கை மிகவும் இலகுவாக உணரப்படுகிறது. ஒரு சிறிய குழந்தையின் புதுமையான பார்வையையும் ஒரு முதிர்ந்த மனிதரின் ஞானத்தையும் ஒன்றாக இணைத்து வாழ முடிந்தால் அதுவே ஓஷோ சொல்லும் முழுமையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் பயம் குறைவாக இருக்கும், ஒப்பீடு குறைவாக இருக்கும்,